நம்ம தவத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு. ஸோ திருவள்ளுவர் வந்து சத்துவசாரம் பார்க்குறோம். எப்பொருள் மெய்ப்பொருள், எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி. என்னங்க எப்பொருள் எடுக்க முடியும்? ஹலோ, சொல்லுங்க. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்றாங்க. மெய்ப்பொருள் அப்படின்றது வந்து நம்ம எதுன்றது உறுதிப்படுத்திக்கணும். எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி. மெய்ப்பொருள் எதுன்றத நம்ம வந்து உணரணும். இறைவன் அப்படின்றது மெய்ப்பொருள். நித்தியம் அனித்தியம்னு சொல்லி ரெண்டு பொருளாக உலகத்துல இருக்குது. நித்தியமாகிய இறைவனே நிச்சயமற்ற மாயா உலகத்தை படைச்சு அதுல ஜீவர்களை வாழ வைக்கிறார். இறைவனை மாயை பொருளா ஈஸியா நம்ம உணரலாம். மெய்ப்பொருளான இறைவனை உணர்றது வந்து அது பெரியவங்களுடைய அருளாலையும் அவங்களுடைய நூல்களை படிக்கிறதுனாலையும் தான் அதை உணர முடியும். மெய்ப்பொருளை உணரக்கூடிய நம்மளுடைய மனசை வளர்த்துக்கணும். இதுதான் கூட திருக்குறள் கூட ஒன்று இருக்குல்லைங்க, எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றாங்க. எந்த வார்த்தைகளை வந்து யார் மூலியமா நம்ம கேட்டாலும் கூட அதனுடைய மெய்யான தன்மையை நம்ம அறிவால நம்ம உணர்ந்துக்கணும். இந்த மெய்யை வச்சு, மெய்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைன்ற பொருள் இருக்குது, உடம்புன்ற ஒரு பொருள் இருக்குது. இந்த உண்மையை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அறிவை பயன்படுத்தி அதை நம்ம வந்து சத்து விசாரம் பண்ணணும். அதை வந்து விசாரணை பண்ணி அதை உணர்ந்து அதை அனுபவிச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து அப்படியே அவங்க வார்த்தைகளை மட்டும் கேட்டு அதை நம்ம வந்து அப்படியே நம்ம செயல்படுத்த முடியாது, அதை நம்பவும் முடியாது. அதை வந்து நம்ம வந்து உணரணும்னா அதை வந்து அது உண்மைத்தன்மையை நம்ம அறிவால நம்ம உணர்ந்து பார்க்கணும், அதை நம்ம செயல்படுத்தி பார்க்கணும், அதை அனுபவிச்சு பார்க்கணுன்றதான் பொருள். ஸோ இது அந்த மெய்ன்றது பார்த்தீங்கன்னா உண்மை பேசுற பேச்சினுடைய மெய்ப்பொருள் தெரியாமையே நம்ம அவங்க கூட பேசின்னு போயினே இருக்க முடியாது. அதனால மெய்ப்பொருள் தெரிஞ்சாதான் நம்ம வேணாம்னு சொல்லி அதுல இணைய முடியும். கரெக்ட். இப்போ நீங்க கூட சொன்னீங்க, எடுத்தோடனே தான் சொன்னீங்க, இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இறைவனுடைய அருள்னாலையும் மட்டும்தான் இந்த மெய்ப்பொருள் உணர முடியும். அது மாதிரி அதை வந்து நம்ம செயல்படுத்தி பாருறது. இந்த மாய உலகத்தில் நம்ம படிச்சிருந்தாலும் அதை நம்ம செயல்படுத்தணுக்காக தான் அவர் கருணையே வடிவமானவர்ன்றாரு. அதனால தான் அவர் கருணையை நமக்கு ஆயுதமாக கொடுக்குறாங்க. ஸோ கருணையும் அன்பையும் நீங்கள் ஆயுதமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயணம் பண்ணக்குள்ள நம்ம அந்த மெய்ப்பொருளை உணர முடியும், அந்த அன்பை உணர முடியும் அப்படின்ட்டு தான் பொருள். எப்பொருள் மெய்ப்பொருள் என்பார் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி. மெய்கண்டோர்னா உண்மையை கண்டவங்க தான் வந்து அந்த மெய்ப்பொருளை வந்து பார்க்க முடியும். அப்போ நம்ம உணர்றதுக்கான சூழ்நிலை எப்போ நமக்கு சரியாக வாய்க்குதோ அப்போதான் வந்து மெய்ப்பொருளை நம்மளால உணர முடியும்ன்றதான் பொருள். அடுத்தது நின்று திரும்ப சொல்லுங்க. தாங்கிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் அருட்பெருஞ்சோதி. என்னங்க எப்போ எடுத்துக்கலாம்? அகிலாண்டம்ன்றது உலகம், தாங்குன்றது உலகத்தை வந்து காப்பாற்றின்னு வருது இறைவன். தாங்கு அகிலாண்ட சராசர நிலை நின்று. சராசரம்ன்றது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள், ஜீவர்கள். அவை உலக உயிர்களை எல்லாம் தாங்கி உலகத்தை காப்பாத்திக்கின்னு வர்றது அருட்பெருஞ்சோதி. ஓகே.
இந்த இந்த அண்டங்களில் வந்து உயிராக இருக்குது, அசைவற்ற பொருள், அசைவக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஆற்றல் வந்து தாங்கிட்டு இருக்குது. அதுதான் அந்த இயக்கிட்டு இருக்குது. அந்த இயக்கக்கூடிய பொருள் தான் உயிரா இருக்கு. அது வந்து இறைவன் தான் வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அது இதை வந்து அண்டத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா பெருவெளி, அது ஒரு பெரிய வெளியில இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பெருவெளின்றாங்க. மெய்ப்பொருள். மெய்ப்பொருளான இறைவன் வந்து நிச்சயமான பொருள். அவர் தான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் படைக்கிறாரு. காவந்து பண்றப்ப அவர் தான் சராசர உயிர் தோறும் சாட்சிய பொருள் தோறும். ஓகே 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 அடுத்த பொருள் போனாங்களா? சத்தர்கள் எல்லாம் தழைத்திட அகம் புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. சத்தர்கள் எல்லாம் தழைத்திட அகம் புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. சத்தர்கள் சக்திகள் சத்தர்கள், அதாவது உலகத்தை ஒவ்வொரு இடத்துலயும் வந்து காவந்து பண்ற ஒவ்வொருத்தரும் ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுத்திருக்காரு இறைவன். சத்தர்கள் சக்திகள், அந்த சத்தர்கள் எல்லாம் அகம் புறத்து அத்திசை விளங்கும் பெருஞ்சோதி. அகம்புறத்து அழுது பெருஞ்சோதி. தழைத்திடன்றது வந்து அவங்கள எல்லாம் காவல் பண்ணி வர்றது இறைவன் தான். எல்லாம் தழைத்திட அகம்புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. இது எல்லாமே வந்து இந்த ரொம்ப செழிப்பா விளங்குறதுக்கு எது காரணமா இருக்கு, காரணங்கள் என்னென்னலாம் காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சத்தர்கள் பாத்தீங்கன்னா சத்தர்கள் சக்திகள். ஆமா, அது என்ன மீனிங் உலகத்தை வந்து நிர்வாகம் பண்ணி அவங்க காவல் பண்ணி வராங்க. காரணங்களை என்னென்ன எல்லாத்தையுமே வந்து சரியா இயக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் இறைவன் தான் நிர்வாகம் பண்ணின்னு வர்ற. சத்தர்கள் எல்லாம் தழைத்திட அகம் புறத்து, சோ உள்ளத்திலையும் நமக்குள்ளேயும் வெளியிலையும் அத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அதுதான் வந்து இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சக்திகள் எல்லாம் தழைத்திட எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெருஞ்சோதின்றாங்க. சக்திகள் எல்லாம் தழைத்திட தழைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. விளங்கும் அருட்பெருஞ்சோதி. சக்தின்றது எனர்ஜி. உடலுக்குள்ள எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகிக்கினே இருக்குது. சிரசுலதான் அப்சர்வ் ஆகுது. சாப்பாட்டை வச்சு சில பிரபஞ்சத்துல இருக்க சக்தியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. சக்தி அப்சர்வ் ஆச்சுன்னா நம்ம வந்து செயல்பட முடியும், நம்மளும் செயல்பட முடியும். இந்த இயக்கமும் நடக்கிறது பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய கண்ட்ரோல் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இயற்கையுடைய அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த அண்டங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த இடத்துல வெட்ட வெளியில நின்றுட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றும் தோன்றதாகட்டும், சூரியன் தோன்றதாகட்டும், மறைகிறதாகட்டும், அது நம்ம பூமி வந்து சுற்றுறதாகட்டும், சூரியனுடைய அந்த ஒளி கிடைக்கிறதாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இயங்கிட்டு இருக்கு, யார் இயங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரு வெளியில தான் நிற்குதுன்றாங்க. அப்படியே பெருவெளியில இருந்து அந்த சக்தியை எடுக்குதுங்க எல்லாரும். பெருவெளி வந்து அணுக்களை வந்து உற்பத்தி அது உலகத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்குது, உலகத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதுல இருந்து எடுத்து கிரகங்கள் இன்னும் அந்த நட்சத்திரங்கள் எல்லா கிரகங்களும் அதுல இருந்து எடுத்து உயிர்களுக்கு வந்து சப்ளை ஆகிட்டே இருக்குது எனர்ஜி. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சக்திகள் எல்லாம் தழைக்க, சக்திகள் எல்லாமே எங்கிருந்து எடுக்குதுன்னா எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெருஞ்சோதி. எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதி தான் விளங்குது, தணிக்க வைக்குது. அது இந்த வெளின்றது இதெல்லாம் மறைபொருள் தான். இது வந்து வெளியில யாராலையும் அவ்வளவு சீரம் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. இது சக்திகள் எல்லாம் தழைக்க சக்திகள் அது வந்து தழைச்சிக்கிட்டே இருக்குது. பூமியில அந்த சக்தி வந்து உயிர்கள் எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கணமும் நடந்துகிட்டே இருக்குது.
ஒவ்வொரு கணப்பொழுதுமே அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் நடக்குது, வெளியிலயும் நடக்குது. ரெண்டு சைடுமே பரலலா நடக்குது. அது அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, அது வெளியே வந்து அங்கேயே இருக்கு, நமக்கு சிரஸ்லயே அந்த வெளியே இருக்கு. ஸோ அந்த ரெண்டு வெற்றிடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. அதுதான் அங்கே வெளியில வந்து ஒரு பேராற்றல் இருக்குது, இங்க வந்து உயிரா வந்து ஜோதியா வந்து உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்த குரல் போயினாங்களா? முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. இது ரொம்ப முன்னைய காலத்துல பாத்தீங்கன்னா ஐந்தொழில் இறைவனுக்கு வந்து இலக்கணமா ஒரு ஐந்தொழில் சொல்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதையே வரலாறு பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஐந்தொழில் படைச்சிருக்காருங்க ஐயா. படைத்தல், காத்தல், குற்றம் நீக்குதல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல். இது வந்து தொடர்புபடுத்தி தான் இந்த குறள் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னூறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க ஐயா. இறைவனுடைய அருளால் தான் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், அனுகிரகித்தல், அருள், அந்த 5 தொழிலும் நடந்துட்டு இருக்குது. அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா? வெட்ட வெளியிலேருந்து எனர்ஜி வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வருது. பிரபஞ்சத்துக்கு வந்த எனர்ஜி வந்து கிரகங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுது. அது 9 கிரகங்கள்லேருந்தும் பூமிக்கு வந்து அந்த சக்திகளை அனுப்பிக்கினே இருக்குது. கால நேரத்தில் அதிகமாக கிடைக்குதுன்றாங்க, 3 to 5:30 இந்த நேரத்தில் யார் தவம் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். அதுதான் காத்தல்ன்றது. அருள் நடந்து, காத்தல் நடந்து, உயிர் வாழ்தல் நடக்குது. ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம அது அந்த நேரத்தில் செய்யறது வந்து படைத்தல், காத்தல். இதுல இப்ப நம்ம வள்ளலார் சொல்றாங்க ஐயா, ஐந்தொழில் படைத்தல், காத்தல், குற்றம் நீக்குதல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல். ஆமாங்க, பக்குவம் வருவித்தல் தான் இதுல முக்கியம். இறைவனை வந்து உணர்தல்ன்றது வந்து பக்குவம் வந்தவங்க தான் இறைவனை உணர முடியும். பக்குவம் வராதவங்க இறைவனை உணர முடியாது. ஓகே ஓகே ஓகே. அது கூட விளக்கம் செய்வித்தல் சொல்றாங்க. அந்த விளக்கத்தை வந்து தனக்குள்ள அனுபவிச்சு பார்த்து அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம செயல்படுத்தி பார்க்கறது. விளக்கம் வர்றது பக்குவம் வந்ததுனால விளக்கம் வருது. பக்குவம் இல்லாதவங்களுக்கு விளக்கம் வர முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிறந்த குழந்தைய ஒரு தாய் மட்டும்தான் பக்குவமா தூக்குவாங்க. மற்றவங்களால அந்த குழந்தைய தொட கூட மாட்டாங்க, வேடிக்கை தான் பார்ப்பாங்க எட்டா இருந்தாங்க. அது போல பக்குவம் வந்தவங்களுக்கு தான் இறைவனை வந்து உணர முடியும். ஓகே ஓகே. இறைவன் காணவன்னா மறைபொருள் அது. பக்குவமான உளவினில் அறிந்தால் ஒடிய மற்ற அழைக்கன்னு அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதியின் முதல்ல ஒரு பாடல் படிச்சிருக்கோம் நம்ம. அந்த உளவா பக்குவமா யாரு வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இறைவனை வந்து உணரக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும். அவங்க தான் அவங்களுடைய அறிவு வந்து உயர்நிலையில விளங்கினே இருக்கும். ஓகே 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 ஓகே. குறள் 5 மொழியும் ஒரு படிச்சிடலாங்களா ஐயா? படிச்சுட்டு நம்ம இது போயிடலாம். திருவிண்ணப்பமும் ஜோதி படம் படிச்சிடலாம். எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் எல்லாமே சொல்லிடலாம் கூட. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்ப்பொருள் என்பர். நீங்க படிங்க கூட, எல்லாம் படிக்கிறோம். நீங்களே படிங்க. என்கிட்ட கையில புக்ல நீங்களே படிங்க. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி தாங்ககிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் அருட்பெருஞ்சோதி சத்தர்கள் எல்லாம்
சத்தர்கள் எல்லாம் தழைத்திட அகம்புறத்து தழைத்திட அகம்புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அத்திசை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. சக்திகள் எல்லாம் எல்லாம் தழைத்திட எங்கெங்கும் தழைத்திட எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அத்தகை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. 300 ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி. ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி. மகாமகம் சொல்லலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைய சத்துசாரத்தில் பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இறைப்பராட்டலுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 நண்பர்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா.